بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم مفتاح الجنة الصلاة وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் தஃப்சீருல் குர்ஆனில் கரீம் தற்போது 123வது வாரத்தை அடைந்திருக்கிறது. இதுவரையிலும் சூரா பக்ராவினுடைய 238, 239 ஆகிய வசனங்கள் வரை உண்டான தஃப்சீர் விளக்க உரையை நாம் பார்த்து வந்தோம். அதிலும் குறிப்பாக கடைசியாக சூரா பக்ராவில் நாம் படித்த 238, 239 ஆகிய 2 வசனங்களுக்கு உண்டான விளக்க உரைகளை கடந்த 8 வாரங்களாக நாம் ஒவ்வொரு மார்க்க சட்டத்தினுடைய வெளிச்சத்தில் தஃப்சீரினுடைய அடிப்படையில் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அதே 2 வசனங்களுக்கு உண்டான விரிவுரை விளக்கத்தை 8ஆம் பகுதி விளக்கமாக நாம் இந்த வாரம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் கூறி காட்டுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஹாஃபிலு அலஸ் ஸலவாத்தி. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ஃபர்தான ஐவேளை தொழுகைகளில் பேணுதலாக கவனத்தோடு பயபக்தியோடு தொழுது வாருங்கள். வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நடு தொழுகையில் பேணுதலாக கவனமாக தொழுது வாருங்கள். வக்கூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹ்விற்காக வேண்டி பணிந்தவர்களாக நின்றவர்களாக நீங்கள் நின்று தொழுகுங்கள். அவ்வாறு நின்று தொழுகின்ற போது எதிரிகள், விரோதிகள், விஷ ஜந்துக்களுடைய பயம் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால் நடந்து கொண்டே தொழுங்கள், அல்லது பயணித்துக் கொண்டே தொழுங்கள். ஆக மட்டும் தொழுகையை விட்டுவிடாது. ஒன்று நின்று தொழுவோங்க, அல்லது எதிரிகள், விரோதிகள், விஷ ஜந்துக்களுடைய பயம் ஏற்படுது, நீங்க நின்று தொழக்கூடிய இடத்துல பாவம் நிற்குது அப்படின்னா நடந்து கொண்டே தொழுவோம், அல்லது பயணித்துக் கொண்டே தொழுவோம். எப்படியோ ஆக மொத்தம் அந்தந்த தொழுகையினுடைய நேரத்தில் அந்தந்த தொழுகையை நிறைவேற்றி வைத்தார். பயம் உங்களுடைய உள்ளத்திலிருந்து அகன்று விட்டால் அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள். கமா அல்லக்கும் ஆலத்துக்கும் காரணம், நீங்கள் அறியாதிருக்கும் காலத்தில் எப்படி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த தொழுகையை தொழ வேண்டும் என்று கற்றுத்தந்தானோ அதுபோல நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து தொழுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த 2 வசனங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இதில் கடந்த வாரம் ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நடுத்தொழுகைனா என்ன, நடுத்தொழுகையுடைய சிறப்பு என்ன, ஐவேளை தொழுகைகளுடைய சிறப்புகள் என்ன, அதுக்கு நம்ம எப்படி கவனமாக இருக்கணும், எப்படி பயபக்தியா தொழுகணும், எப்படி பேணுதலாக தொழுகணும், இந்த சட்டங்கள் நம்ம பார்த்து வருவது அல்லாஹ்விற்காக வேண்டி பணிந்தவர்களாக பயந்தவர்களாக நின்று தொழுகுங்கள் என்று சொல்லி அந்த 238வது சூரா பக்ராவுடைய அந்த ஆயத்தை படித்து விட்டு நாம் சொன்னோம், தொழுகையினுடைய வெளி ஃபர்துகளை அல்லாஹ் தஆலா என்று சொல்லி காட்டுகிறான் என்று சொல்லி, தொழுகையினுடைய வெளி ஃபர்துகள் 5, தொழுகையினுடைய வெளி ஃபர்துகள் 5 அப்படின்னு சொல்லி அந்த ஐவேளை தொழுகையில நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான தொழுகைக்கு வெளியே செய்யக்கூடிய 5 ஃபர்துகள். அந்த 5 ஃபர்துகள் நம்ம இடத்துல இருந்தாதான் நம்ம அந்த தொழுகையை சரியான முறையில் தொழுததாக கருதப்படும். அந்த ஐவேளை தொழுகையில அந்த வெளிப்பொருள்களை நம்ம
ஏதாவது ஒன்றை நாம் விட்டுவிட்டாலும் கூட அந்த தொழுகை நிறைவேறாது என்று நாம் சொன்னோம். கிப்லாவை முன்னோக்கி தொழுகணும், அதற்கு முன்னாடி சிறுதுறக்கு பெருதுறக்கு ஆகிய அசுத்தங்களிலிருந்து நம்ம சுத்தமாகணும். இது போன்று நாம் தொழக்கூடிய அந்த சமயத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய பங்குகள்ல நம்ம சொன்னோம், தொழுகைக்கான நேரம் வந்திருக்கக்கூடியதை நாம் அறிந்திருக்க வேண்டும். உடல், உடை, இடம் ஆகிய மூன்றுமே சுத்தமாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். மறைக்க வேண்டிய உறுப்புகள், முக்கியமாக மறைக்க வேண்டிய உறுப்புகள், ஆண் பெண், ஆணுக்கு என்ன மறைக்க வேண்டிய உறுப்புகள், பெண்ணுக்கு என்ன மறைக்க வேண்டிய உறுப்புகள் எல்லாமே நம்ம விரிவுரையாக நாம் கடந்த வாரம் சொன்னோம். அதில் மறைக்க வேண்டிய உறுப்புகளை நாம் மறைக்க வேண்டும். அதுபோல கிப்லாவை முன்னோக்கி நாம் தொழ வேண்டும். அந்த கிப்லா என்பது நமக்கு எது கிப்லா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த கிப்லாவை முன்னோக்கி தொழுகும் போது நம்ம தொழக்கூடிய அந்த நேரத்துல கிப்லாவை எப்படி முன்னோக்குவது, அந்த ஹரம் ஷரீஃப்ல இருக்கக்கூடியவர்கள் கிப்லாவை முன்னோக்கக்கூடிய திசை அப்படிங்கிறது ஒரு விஷயம். நம்ம தொழக்கூடிய நேரத்தில் கிப்லாவை முன்னோக்கக்கூடிய திசை அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஐனுல் கிப்லா ஜிஹத்துல் கிப்லா, கிப்லாவையே முன்னோக்கணும் அப்படிங்கிறது ஹரம் ஷரீஃப்ல இருக்கக்கூடியவர்கள் கிப்லாவையே தான் முன்னோக்கணும், கிப்லாவுடைய திசையை முன்னோக்கக்கூடாதுன்னு சொன்னோம். ஹரம் ஷரீஃப்ல இல்லாத நம்மை போன்ற சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கிப்லாவுடைய திசையை ஜிஹத்துல் கிப்லா என்று சொல்லப்படக்கூடிய கிப்லாவுடைய திசையை முன்னோக்க வேண்டும் என்பது பற்றி உண்டான விரிவான விளக்கத்தை கடந்த வாரம் நாம் பார்த்தோம். இதுதான் தொழுகையினுடைய வெளிஃபர்துகள் 5 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இப்ப அல்லாஹ் வகூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹ்விற்காக வேண்டி பயபக்தியோடு பேணுதலாக கவனமாக நின்று தொழுகுங்கள் என்று சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த சென்டென்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 3 வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கான். வகூமு 1, லில்லாஹி 2, கானிதீன் 3. அந்த 3 வார்த்தைக்கும் தனித்தனி விளக்கங்களை குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டினாங்க. அந்த வகையில பொதுவா நம்ம முதல்ல முழுமையா நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா, தொழுகையினுடைய வெளிஃபர்துகள் அப்படின்னா அரபியில என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அல்ல உருதுல கூட சொல்லுவாங்க. என்னன்னா தொழுகையினுடைய வெளிஃபர்துகள்னா ஷராஇத்து ஸலா, தொழுகையினுடைய வெளிஃபர்துகள். தொழுகையினுடைய உள்ஃபர்துகள் அப்படின்னா அர்கானு ஸலா, தொழுகையினுடைய உள்ஃபர்துகள். இந்த ரெண்டுக்கும் ஷராயித்து அர்கான், இந்த ரெண்டையும் சேர்த்த மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஃபராயில், ஃபர்துகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விளங்குதுங்களா? தொழுகையினுடைய உள்ஃபர்துகள் வேற, தொழுகையினுடைய வெளிஃபர்துகள் வேற. தொழுகையினுடைய வெளிஃபர்துகள் 5, தொழுகையினுடைய உள்ஃபர்துகள் 10. நல்லா விளைவிக்கணும், இது முக்கியமான விஷயம். இப்பதான் முக்கியமான பாயிண்ட்டுக்கே வரும். இது வரைக்கும் முன்னுரை முடிச்சாச்சு, இந்த ஆயத்துக்கு உண்டான முன்னுரை விளங்கி முடிச்சாச்சு. இப்பதான் நம்ம சட்டத்துக்கே வரும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையில குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் மார்க்க சட்டங்களை நமக்கு எடுத்து சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லி நமக்கு விளக்கி காட்டினதை அதை சட்டமாக எடுத்து நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். என்னன்னா, தொழுகையினுடைய வெளிஃபர்துகள் 5, தொழுகையினுடைய உள்ஃபர்துகள் 10. எத்தனைங்க? தொழுகையினுடைய உள்ஃபர்துகள் 10. இந்த தொழுகையினுடைய உள்ஃபர்துகள் 10, தொழுகையுடைய வெளிஃபர்துகள் 5. ஆக மொத்தம் எத்தனைங்க? 15. இந்த 15 ஃபர்துகளை தொழுகையில நம்ம செய்தே ஆக வேண்டிய கட்டாயமான விஷயங்கள். இந்த 15 ஃபர்துகள்ல ஏதாவது ஒன்றை ஒருத்தர் விட்டுட்டார்னா அந்த தொழுகையே கூடாது, முடிஞ்சு போயிடும். அப்ப என்ன செய்யணும்? திரும்பவும் நியத் செஞ்சு திரும்பவும் தொழுகணும். தொழுதாதான் அவர் தொழுததாக கருதப்படுவார். இல்லைங்க, நான் கரெக்டா ஒரு செஞ்சுட்டு வந்து 4ஆம் தொழுதுட்டேன், ஒரு ஃபர்து தான் நல்லா மன்னிச்சுக்குவான். ஃபர்ல விட்டா நல்லா மன்னிக்க மாட்டான். ஃபர்ல நீங்க செஞ்சுதான் ஆகும், ஃபர்ல நீங்க செய்துதான் ஆகும், அதில் மன்னிப்பு கிடையாது. சுன்னத்துல, வாஜிபுல, மற்ற விஷயங்கள்ல மன்னிப்பு உண்டு, ஃபர்துல மன்னிப்பே கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டா செய்தே ஆக வேண்டும். இல்லைன்னா அந்த தொழுகை கூடாது. இல்லை, நான் 4 ரக்காத், நீ தொழுதவே இல்லையா, நீ தொழுததாகவே கருதப்படாது. அப்படிப்பட்ட 15 ஃபர்துகள். அந்த 15 ஃபர்துகள்ல நம்ம 5 ஃபர்துகள் வெளிஃபர்துகளாக நம்ம பார்த்தோம்.
இப்ப நம்ம உள் ஃபர்துகளாக தொழுகையினுடைய 10 ஃபர்துகளை நம்ம பார்க்க போறோம். ரொம்ப கவனமா கேளுங்க. ஒவ்வொரு ஃபர்திற்கும் அல்லாஹ் தஆலா உடைய அந்த வசனத்திலிருந்து குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் தனித்தனி விளக்கங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். என்ன நல்லா விளங்கிக்கணும். தொழுகைக்கு நம்ம நிக்கிறோம் இல்லையா, முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? தொழுகைக்கான நிய்யத்து செய்ய வேண்டும். தொழுகைக்கான நிய்யத்து செய்யணும். என்ன தொழுகையை தொழுகிறோம்? சுபுஹ் தொழுகையா, லுகர் தொழுகையா, அஸர் தொழுகையா, மக்ரிப் தொழுகையா, இஷா தொழுகையா? என்ன தொழுகை தொழ போறீங்க? இஷாவுடைய சுன்னத்தா, ஃபஜ்ருடைய சுன்னத்தா, லுகருடைய சுன்னத்தா? எந்த சுன்னத்தை தொழ போறீங்க? அந்த தொழுகைக்கான நிய்யத்தை செய்ய வேண்டும். சரி, இந்த தொழுகைக்கான நிய்யத்தை நம்ம செய்யணும் இல்லையா, இதுக்கு தனி விளக்கம் உண்டு. அது ஒவ்வொன்றையும் நம்ம அடுத்தடுத்து சொல்லுவோம். முதல்ல அந்த 10 ஃபர்துகள் என்னென்னன்றதை பார்த்துருவோம். என்னென்னா, ஃபர்ஸ்ட் நிய்யத்து, இரண்டாவது தக்பீர் தஹ்ரீமா, அல்லாஹு அக்பர் அப்படின்னு நம்ம தக்பீர் தஹ்ரீமா கேட்டோம்ல, இது இரண்டாவது. மூன்றாவது நின்று தொழக்கூடிய நிலை நிற்குதல், அது மூணாவது ஃபர்து. சில பேர் உட்கார்ந்திலாம் தொழுகிறாங்கல்ல, பெரியவங்க வயசானவங்க முடியாதவங்கலாம் உட்கார்ந்திலாம் தொழுகிறாங்கல்ல, அதுக்கு என்ன விளக்கம்? அதுக்கப்புறம் விளக்கம் சொல்லுவோம். முதல்ல ஃபர்து நம்ம விளங்கிக்கணும். என்னங்க ஃபர்து? என்னது? நிலை நிற்குதல். நின்றுதான் தொழ வேண்டும், உட்கார்ந்து தொழக்கூடாது. உட்கார்ந்து தொழுவலாமா? தொழுவலாம், அதுக்குன்னு தனி சட்டங்கள் உண்டு. அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ ஃபர்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் என்னது? நிய்யத்து, இரண்டாவது தக்பீர் தஹ்ரீமா, மூன்றாவது நிலை நிற்குதல், நான்காவது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுதல். சூரத்துல் ஃபாத்திஹா என்னங்க? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், ரப்பிக்ஃபிர் லனா ஆமீன். இதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நம்ம ஓதணும். இது நாலாவது ஃபர்து. ஐந்தாவது ஃபர்து, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்பு பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்றோம். அது தனி ஃபர்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லணும்ங்கிறது தனி ஃபர்து. அதனால தான் ஷாஃபிஈ மதுஹபுல பின்பற்றக்கூடிய பள்ளிவாசல் எல்லாம், ஷாஃபிஈ பள்ளிவாசல் எல்லாத்துலயுமே நீங்க பார்ப்பீங்க, தொழுகையில என்ன ஓதுவாங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுவாங்க. ஏன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுவது ஃபர்து ஷாஃபிஈ மதுஹபின் அடிப்படையில். இது ஷாஃபிஈ முஸல்லா என்ற அடிப்படையில் நம்ம ஷாஃபிஈ சட்டத்தை தான் முதல் உரிமை கொடுத்து நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது ஹனபி சட்டத்தை சொல்லுவோம். அது அடுத்த விஷயம், அடுத்த பட்சம். இது ஷாஃபிஈ முஸல்லா அப்படிங்கிறதுனால ஷாஃபிஈ மதுஹபுக்குரிய அந்த சட்டத்தை முதல் உரிமை கொடுத்து நம்ம சொல்லுவோம். என்னது? ஐந்தாவது ஃபர்து பிஸ்மில்லாஹ் ஓத வேண்டும். நான்காவது ஃபர்து ருக்கு, அல்லாஹு அக்பர் அப்படின்னு குனிறது, ருக்கு செய்யணும். நான்காவது இது அது ஆறாவது ஃபர்து ருக்கு செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் ஏழாவது ஃபர்து சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படின்னு கையை உயர்த்தி, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படின்னு கையை உயர்த்தி இஅ்திதால், சிறு நிலை நிற்குதல். அப்படி இந்த ருக்குல இருந்து எழுந்திருச்சு அப்படி நிக்கிறது. அப்பதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரப்பனா லக்கல் ஹம்து மில்கஸ் ஸமாவாத்தி வ மில்கல் அர்தி வ மில்க மா ஷி'த மின் ஷைஇன் பஅது அப்படின்னு சொல்லுவோம். இது 7. எட்டாவது சுஜூத், சஜ்தா செய்ய வேண்டும். சஜ்தா 2 சஜ்தா, ஒவ்வொரு ரக்காத்திலையும் 2 சஜ்தா. அதுக்கப்புறம் 9வது கடைசி இருப்பு. சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உட்கார்றோம் இல்லையா, அதுதான் கடைசி இருப்பு. கடைசி இருப்பு இருக்கிறது ஒரு ஃபர்து. அந்த கடைசி இருப்புல அத்தஹியாத் ஓதுவது அதுவும் சேர்த்து ஃபர்து. எப்படிங்க? கடைசி இருப்பு, அந்த இருப்புடன் சேர்த்து அந்த இருப்பிலேயே அத்தஹியாத் ஓத வேண்டும். ரெண்டும் சேர்ந்து ஒரு ஃபர்து. 10வது சலாம் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சலாம் சொல்லணும். இதான் 10 ஃபர்து. முதல்ல நிய்யத்து, இரண்டாவது தக்பீர் தஹ்ரீமா, மூன்றாவது நிலை நிற்குதல், நான்காவது
சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும், 5வது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதணும், 6வது ருக்கூ செய்யணும், 7வது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா கையை உயர்த்தி இஅ்திதால் சிறுநிலையில் இருக்கணும், 8வது சஜிதா செய்யணும், 9வது கடைசி இருப்புடன் சேர்த்து அத்தஹியாத் ஓத வேண்டும், 10வது சலாம் சொல்லி தொழுகையை நிறைவு செய்ய வேண்டும். இந்த 10 ஃபர்துகளும் நாம் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஃபர்துகள். இதுல நம்ம ஏதாவது ஒன்றை விட்டுவிட்டால் அந்த தொழுகையை கூடாது. அப்ப என்ன செய்யணும்? தொழுகையை திரும்ப தொழுதுதான் ஆகணும் அப்படின்ட்டு மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்போ இந்த 10 ஃபர்துகள்ல ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி விளக்கங்கள் உண்டு. எப்படி நம்ம ஆரம்பத்துல வெளி ஃபர்துகளை போன வாரம் நம்ம விளக்கும் போது ஒவ்வொன்றையும் தனித்தனியா விளக்கணும் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி விளக்கங்களை குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைத்து மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதுல முக்கியமா என்னன்னா, ஷாஃபிஈ மத்ஹபின் அடிப்படையில தொழுகையினுடைய மொத்த ஃபர்துகள் எத்தனை அப்படின்னா 17. நம்ம இப்ப 15 சொல்லியிருக்கோம்ல. ஷாஃபிஈ மத்ஹபின் அடிப்படையில 17 ஃபர்துகள் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா, நீங்க சஜிதா செய்யணும்ன்றது ஒரு ஃபர்தா சொன்னீங்கல்ல, அங்க 2 சஜிதா, இன்னொரு சஜிதா வந்துருச்சுல, அது ஒரு ஃபர்தா தனியா பார்க்கறாங்க. 2 சஜிதாவையும் தனித்தனி ஃபர்துகளாக பார்க்கறாங்க. அப்போ 16 வந்துருச்சா? 17வது ஒவ்வொரு நிலையிலும் தொழுகையினுடைய ஒவ்வொரு நிலை நிறுத்துதல், தக்பீர் தஹ்ரீமா சொல்லுதல், ருக்கு செய்தல், இஅ்திதால் இருக்குதல், சஜிதா செய்தல், அத்தஹியாத் இருப்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு தொழுகையினுடைய ஒவ்வொரு நிலை இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு நிலையிலும் நல்லா கவனிக்கணும். துமஅனீனத் என்று சொல்லப்படக்கூடிய நிம்மதி பெறுதல் அப்படிங்கிறது இருக்கணும். அது தனி ஃபர்து. அதனாலதான் நம்ம ருக்கு செய்யும்போது சஜ்ஜா செய்யும் போது காக்கா குத்துற மாதிரி குத்தக்கூடாது. காக்கா குத்துற மாதிரி என்ன செய்யக்கூடாது? குத்தக்கூடாது. அதே மாதிரி குனிஞ்சு எழுந்திருக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது? சின்ன பிள்ளைங்க இந்த தோப்பு கண்ணை போடும்போது இந்த உட்கார்ந்து எந்திரிப்பாங்க, அந்த மாதிரி ருக்கு சுற்றிட்டு செய்யக்கூடாது. சரிங்களா? காக்கா குத்துவது போலையோ அல்லது விளையாடுவது போலையோ தொழுகையினுடைய ஒவ்வொரு நிலையையும் செய்யக்கூடாது. தொழுகையினுடைய ஒவ்வொரு நிலையையும் மனதில் நிம்மதி பெற்று நீங்க அந்த ஒவ்வொரு நிலையையும் செய்ய வேண்டும். அதான் துமஅனீனத் அப்படின்னு. அந்த துமஅனீனத் அப்படிங்கிறது தனி ஃபர்தாக ஷாஃபிஈ மத்ஹபின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. ஆக மொத்தம் ஷாஃபிஈ மத்ஹபின் அடிப்படையில் 17 ஃபர்துகள் என்று சொல்றாங்க. ஹனபி மத்ஹபின் அடிப்படையில் 15 ஃபர்துகள் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருக்கும் ஒரு சின்ன விளக்கம் தானே தவிர மற்றபடி ஃபர்துகள் அப்படிங்கிறதுல எல்லாமே ஒன்றுதான். அந்த வகையில இந்த ஃபர்துகளை அப்படிங்கிறத மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்றதோட ஒவ்வொன்றையும் தனித்தனியா சொல்றாங்க பாருங்க. இங்கதான் நம்ம கவனிக்கணும். ரொம்ப முக்கியமா முதல்ல நியத்து வேணும்ன்றாங்கல்ல, அந்த நியத்து மனசுல நினைச்சா போதுமா, வாயில சொல்லணுமா? மனசுல நினைச்சா போதுமா, வாயில சொல்லணுமா? ஹனபி மத்ஹபுக்குரியவர்கள் சொல்லுவாங்க, மனசுல நினைச்சா போதுங்க, அதான் நியத். மனசுல நினைச்சா போதும். நான் இப்போ ஃபஜ்ருக்கு தொழுவ போறேன், நான் இப்போ லுஹர் தொழுவ போறேன், நான் இப்போ அஸ்ர் தொழுவ போறேன், நான் இப்போ மக்ரிப், நான் இப்போ இஷா தொழுவ போறேன் அப்படின்னு மனசுல நினைச்சா போதும் அப்படின்னு ஹனபி மத்ஹபுக்குரியவர்கள் சொல்றாங்க. ஷாஃபிஈ மத்ஹபுல உள்ளவங்க நினைச்சா போதாது, வாயில சொல்லணும். இன்னும் ஊமையா இருப்பீங்க நீ? யாருக்கு முன்னிலையில நிக்கிறீங்க நீங்க? அல்லாஹ் என்ற எஜமானனுக்கு முன்னிலையில நிக்கிறீங்க. அல்லாஹ் என்ற எஜமானனுக்கு முன்னிலையில நிற்கும் போது அல்லாஹ்ட்ட சொல்லணும், யா அல்லாஹ் நான் இந்த தொழுகையை தொழ போறேன் அப்படின்னு உன் நாவை திறந்து சொல்லணும். ஊமையாட்ட என்ன செய்யக்கூடாது? நிக்க கூடாது அப்படின்னு ஷாஃபிஈ மத்ஹப் பின்பற்றக்கூடியவர்கள் அந்த சட்டத்தை சொல்றாங்க. அப்ப நியத் என்றால் நினைத்தால் போதாது, நாவிலும் மொழிய வேண்டும். ஹனபி மத்ஹபுக்குரியவங்க நினைச்சா போதுங்க, என்னத்தை போட்டு நீங்க வாயில சொல்லணும் அப்படின்றீங்க. அவனுக்கு நியத்து சொல்லவே தெரியாது. இப்பெல்லாம் நமக்கு அரபில நியத் சொல்ல தெரியுமா? உஸல்லி லில்லாஹி தஆலா, அதான் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எதுவும் தெரியாது. ஃபர்து என்ன, நஃபிலுக்கு என்ன, சுன்னத்துக்கு என்ன எதுவும் தெரியாது. சரி, தமிழ்லயாவது சொல்லணும். தமிழ்ல எப்படி சொல்லணும்?
ஃபஜ்ரினுடைய பரலான 2 ரக்காத் தொழுகையை சிறப்பு மிக்க கிப்லாவை முன்னோக்கி இந்த இமாமை பின்தொடர்ந்து அல்லாஹ்விற்காக வேண்டி தொழுகின்றேன் அப்படின்னு நீங்க செய்யணும். லொஹரினுடைய பரலான 4 ரக்காத் தொழுகையை சிறப்பு மிக்க கிப்லாவை முன்னோக்கி இந்த இமாமை பின்தொடர்ந்து அல்லாஹ்விற்காக வேண்டி தொழுகின்றேன் அப்படின்னு நீங்க செய்யணும். பாக மொத்தம் நியத்தை நினைத்தால் மட்டும் போதாது, நாவிலும் சொல்ல வேண்டும் அப்படின்னு ஷாஃபி மذஹபுக்குரியவங்க சொல்றாங்க. ஹனபி மذஹபுக்குரியவங்க நினைச்சா போதும்ன்றாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்க எல்லாம் ஹனபி பள்ளிவாசல்ல தொழுதீங்கன்னா இமாமு இகாமத்து முஅஸ்ஸின் சொல்லி முடிச்ச உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு முஅஸ்ஸின் சொல்லி முடிச்சிட்டாருன்னு வைங்க, உடனே அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் கட்டிடுவாங்க. ஆனா ஷாஃபி மذஹபுல உள்ள ஷாஃபி இமாமு என்ன செய்வாரு? இகாமத் சொல்லி முடிச்சிருவாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு அல்லாஹு அக்பர் சொல்லுவாரு. நல்லா கவனி, நம்ம இங்க தொழுவுமே அதுல நிறைய பேரு என்ன இகாமத் சொல்லி முடிக்கணும் ரொம்ப நேரம் கழிச்சு அல்லாஹு அக்பர்ன்றீங்க, என்ன உங்க இஷ்டத்துக்கு சொல்லுவீங்களா? ஏன் இஷ்டம் இல்லைங்க, இது ஷாஃபி முஸல்லா, ஷாஃபி மذஹபுல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படிதான் நம்ம தொழுவைக்க முடியும். நாம சொல்லணும், சொல்றதுக்கு டைம் எடுக்கும். அதே மாதிரி நம்ம உள்ளத்திலிருந்து அந்த பயம், அல்லாஹ்வுடைய பயம், இஹ்லாஉல் கல்ப் என்று மார்க்கத்துல சொல்லப்படும், மார்க்க சட்டத்துல அந்த உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் ஒருநிலைப்படுத்தி அல்லாஹு அக்பர் அப்படி சொல்லணும். அது சொல்றது பருது. அதனாலதான் ஷாஃபி மذஹபுல உள்ளவங்க இகாமத் சொல்லி முடிச்ச உடனே அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுறது இல்ல, நாவில் நியத்தை சொல்லி அதை மனதில் கொண்டு வந்து அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த அடிப்படையில ஏன் அப்படி சொல்லணும்? அவங்க நினைச்சா போதுன்றாங்க ஹனபில உள்ளவங்க, இவங்க நினைக்கிறதோடு மட்டுமல்லாம நாமளையும் சொல்லணும்ன்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இமாம்கள் எந்த அளவுக்கு யோசித்து கிரகித்து எடுத்திருக்கிறாங்க பாருங்க. அதனாலதான் நம்ம இமாம்களை கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹனபி மذஹபுக்குரிய இமாம்கள் சொல்றாங்க, பாருப்பா, நியத்துனா என்ன தெரியுமா? கஸ்த், மனதில் நினைக்குதல், நாடுதல் அப்படின்றது மட்டும்தான் நியத். அதனால நீங்க நியத்தை மனசுல நினைச்சா போதும். நியத்துனாலே நீங்க டிக்ஷனரியில நீங்க எடுத்து பாருங்க, அரபி டு தமிழ், அரபி டு இங்கிலீஷ் எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாருங்க, கஸ்த் அவ்வளவுதான் போட்டுருக்கும், அதுக்கு மேல வேற ஒண்ணும் போட்டுருக்காது. அப்படின்னா கஸ்துனா என்னன்னா நாடுதல், நினைக்குதல் அப்படின்னு. அப்ப நியத்துனாலே நினைக்கிறது தான் அர்த்தம். அது ஏன் நீ நாவல சொல்லணுங்கிற அப்படின்னு ஹனபி மذஹபுக்குரிய இமாம்கள் சொல்லுவாங்க. ஷாஃபி மذஹபுக்குரிய இமாம்கள் நியத்துனா என்ன தெரியுமா? கஸ்து மட்டுமல்ல, அஸ்மு அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது. நியத்துனா அல் கஸ்து வல் அஸ்மு அலா தாஅத்தி, நினைக்கணும், அதை உறுதிப்படுத்தணும். நினைக்கணும், அதை உறுதிப்படுத்தணும், அதுக்கு பேர் தான் நியத்து. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் நியத்து. நினைப்பதோடு உறுதியும் படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நியத்து. அந்த அடிப்படையில உறுதி எப்படி படுத்துவீங்க? நீங்க மனசுல நினைச்சா மட்டும் போதாது, நாவல சொன்னாதான் அது உறுதி. இப்போ நம்ம ஈமான் கொள்ளணும், என்ன செய்யணுங்க? அல்லாஹ் ஒருவன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி மனசுல நினைச்சா போதுமா? ஈமான் வந்துருமா? என்ன சொல்றோம்? மனதால் உண்மைப்படுத்தி, நாவினால் மொழிந்து, உறுப்புகளால் செயல் வடிவத்தில் காட்டுவது, இதுக்கு பேர் தானே ஈமானு. ஏன் அப்படி சொல்றோம்? காரணம் என்ன? மனசுல நினைச்சா மட்டும் ஈமான் வந்துடாது, நாவில் சொல்ல வேண்டும், உடல் உறுப்புகளால் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். நான் அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வினுடைய எஜமானன், அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய இறை தூதர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு நீங்க மனதில் நினைப்பதோடு நாவால் சொன்னது ஈமானு. அப்படின்னு பார்த்தா நினைச்சா போதாது, நினைப்பதோடு சேர்த்து
உறுதியும் நீங்க அங்க எடுக்கணும்னா நாவில் சொன்னால்தான் அந்த உறுதி வரும். இதுதான் நியத்து அப்படின்னு ஷாஃபி மதுஹபுக்குரிய இமாம்கள் இந்த விளக்கத்தை சொல்லி, நியத்துண்டா நம்ம நினைத்தால் போதாது, நாவினால் முடிவது அவசியம், ஃபர்து. அதனாலதான் ஷாஃபி மதுஹபுக்குரிய இமாம்கள் ஃபர்தான தொழுகைய ஜமாத்தாக தொழு வைக்கும் போது அந்த நியத்து வைப்பதற்கு நேரத்தை எடுத்துக்கொண்டு இகாமத்திற்கு பிறகு அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அதனுடைய சட்டம். இது விளங்கிடுச்சிங்களா? ரெண்டாவது விளக்கம் பாருங்க, தக்பீரத்துல் இஹ்ராம். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. நம்ம மிகுதமா இதுல ரொம்ப கோட்டை விட்டுருக்கோம் நம்ம எல்லாருமே. தக்பீரத்துல் இஹ்ராம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தக்பீர் தஹ்ரீமா. ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மிஃப்தாஹுல் ஜன்னதி மிஃப்தாஹுஸ் ஸலாத்தி அத்-தஹூரு. தொழுகையினுடைய திறவுகோல் சுத்தம், சுத்தமாக இருப்பது. தொழுகையினுடைய திறவுகோல் சுத்தமாக இருப்பது. அப்ப தொழுகையை நீங்க தொழுகணும்னா சுத்தமா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ தஹ்ரீமுஹா அத்-தக்பீரு. தொழுகையினுடைய ஆரம்பம் தக்பீர் சொல்ல வேண்டும். தொழுகையினுடைய ஆரம்பம் தக்பீர் சொல்லணும். அப்ப ஒருத்தர் அப்படின்ட்டாரு, தொழுகை கூடுமா? கூடாது. என்ன சொல்லணும்? அவரு அல்லாஹு அக்பர் அப்படி சொல்லிதான் அவர் தக்பீர் கட்டணும். இப்ப நம்மள நிறைய பேர் என்ன செய்யறாங்க, வந்தோடனே இமாம் ருக்குல எந்திரிச்சிருவாரா, ஒரு ருக்கு போயிடும், ஒரு ரக்காயத்து போயிடும், இமாம் சலாம் கொடுத்தோன்னா நம்ம வேற எழுந்திரிச்சு தொழுகணும், எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க, அசிங்கமா இருக்கும். எங்க ஃபர்தே போச்சுங்க, தொழுகையே போச்சு உங்களுக்கு. நீ அப்படி தொழுது என்ன புண்ணியம்? நீ தொழுகவே இல்லை என்று உன்னுடைய பட்டியலில் எழுதப்பட்டு விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ தஹ்ரீமுஹா அத்-தக்பீர். தொழுகையினுடைய ஆரம்பம் தக்பீர், அல்லாஹு அக்பர், தக்பீர் சொல்லணும். வ தஹ்லீலுஹா, தொழுகையினுடைய முடிவு அத்-தஸ்லீமு, சலாம் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். நம்ம மட்டும் என்ன செய்யறோம்? முகத்தை திருப்பிக்கணும். இப்படி தொழுகை முடிச்சுட்டா தொழுதுதான் கருதப்படுமா? இல்ல. நாவில் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லணும். ஆனா நம்மள யாராவது சொல்றோமா? திரும்புறோம், அப்படி திரும்பி தொழுகையை முடிச்சிடும். தொழுகை கூடுமா? கூடாது. ஃபர்லையே விட்டுட்டீங்களே, என்னத்த தொழுகை கூடாது. சும்மா திரும்பி திரும்பி இந்த பக்கம் வலது பக்கத்துல லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு இந்த டிராஃபிக் போலீஸ் சொல்ற மாதிரி லெஃப்ட் ரைட்னு சொல்ற மாதிரி நம்ம அது அப்படியா? தொழுகையில நம்ம இந்த பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் திரும்புறோம். தொழுகையினுடைய முடிவு அத்-தஸ்லீமு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, வ தஹ்லீலுஹா அத்-தஸ்லீமு. அப்ப அதனால ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்றாரு, சொன்னோன்னா அங்க பாக்குறாரு, ரொம்ப நாளா அவனை பார்க்கவே இல்லையே, இப்பதான் வந்துட்டு மாமா அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா கூடுமா? தொழுகை கூடுமா? சில பேர் அப்படிலாம் இருக்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் அப்படி இருக்கிறாங்க. ஆளை விட்ட போடிடுவான், அவன் புடி, அவன்கிட்ட காசை வாங்கணும், புடி இரு அப்படின்னு. தொழுகை கூடுமா? கூடாது. சலாம் சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லணும். இதுக்கு அடுத்து மூணாவது அல்-கியாம். இப்போதான் முக்கியமான பகுதிக்கு வரும். நிறைய இப்போ வயது முதிர்ந்தவங்களும் இருக்கிறாங்க, அதே மாதிரி நடுத்தரமானவர்களும் இருக்கிறாங்க. ஆனா இப்பெல்லாம் இப்போ உள்ள காலகட்டத்துல நம்ம சின்ன பிள்ளைங்களே, வயசு பிள்ளைங்களே சேர்ல உட்காந்து தொழுவதுக்கு தான் விருப்பப்படுறாங்க. சேர்ல உட்காந்து தொழுவதுக்கு தான் விருப்பப்படுறாங்க. இப்பவுமே இடுப்பு சத்தம் போல அப்படியே லேசா தொழுதுடணும், லேசா எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இப்பெல்லாம் நம்ம பிள்ளைங்கலாம் நம்ம சொல்றதெல்லாம் கேட்கறது இல்லை. அப்பா சேர்ல உட்காந்து தொழுகிறோம் அப்பா அப்படின்றாங்க. அப்படி தொழுகலாமா? நிலை நிறுத்துதல் ஒரு ஃபர்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க,
இந்த வயது முதிர்ந்தவர்கள், இந்த உடம்பு முடியாதவர்கள், நோய் உள்ளவர்கள், இவங்களுக்கு சலுகை அளிக்கப்பட்டிருக்கு. என்ன? அந்த ஃபர்லை விடலாம். என்ன ஃபர்லை விடலாம்? நின்று தொழக்கூடிய ஃபர்லை விட்டு விட்டு என்ன செய்யலாம்? உட்கார்ந்து தொழுகலாம். உட்கார்ந்து தொழுகலாம். உட்கார்ந்து தொழுகுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாற்காலியில் உட்கார்ந்து தொழுவதா? ஏசிக்கு கீழே சேரை போட்டுக்கிட்டு நாற்காலியில் உட்கார்ந்து தொழுவது. ருக்கு, அல்லாஹ் அக்பர், சும்மி அல்லாஹ் அக்பர், சரிதான். இப்படி நாற்காலியில் உட்கார்ந்து தொழுவதா அல்லது கீழே தரையில் உட்கார்ந்து தொழுவதா? ரெண்டு இருக்குல்ல. உட்கார்ந்து தொழுவதுன்னா ரெண்டு விஷயம் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நின்று தொழுவதற்கு சக்தி வராதவர்கள் அமர்ந்து தொழுகலாம் அப்படின்றாங்க. அதுக்கு ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, நின்று தொழுக முடியலையா, தரையில் அமர்ந்து தொழுகுங்கள். தரையில் அமர்ந்து தொழுகுங்கள். அதுக்கு பேர் தான் காயிதன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சல்லி காயிமன், நின்று தொழுவுங்க. உங்களுக்கு முடியாவிட்டால் தரையில் அமர்ந்து தொழுகுங்கள். தரையில் உட்கார்ந்தியும் தொழுக முடியல அப்படின்னா ஒரு கணித்து படுத்து நீங்க தொழுகுங்க. ஒரு கணித்து படுத்து நீங்க தொழுவுங்க. இதெல்லாம் எழுந்திருச்சு நடக்கக்கூட எழுந்திருச்சு முடியாம நோய்வாய்ப்பட்டு சில பேர் படுத்த படுக்கையில் இருப்பாங்களே, அவங்களுக்கு சட்டம். படுத்த படுக்கையிலேயே நீங்க தொழுகலாம். சரி, நாற்காலியில் அமர்ந்து தொழுகிறாங்களே, அதுக்கு என்ன சட்டம் அப்படின்னா, நாற்காலியில் அமர்ந்து தொழுவது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சொல்லப்படல. சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், மற்ற இமாம்கள் இவங்களுடைய காலகட்டத்தில் சொல்லப்படல. ஹிஜ்ரி 800க்கு பிறகு, ஹிஜ்ரி 800க்கு பிறகு, நல்லா கவனிக்கணும், ஹிஜ்ரி 800க்கு பிறகு கிரேக்க தத்துவங்கள் உலகளாவிய அளவில் எல்லா இடத்திலையும் பரவி நவீன சட்டங்களை எல்லாம் கொண்டு வர அப்ப முதலாக சர்ச்சில் சேர் போட்டு உட்கார்ந்து அங்க அல்லலோயா பாடுவாங்க. சேர் போட்டு உட்கார்ந்து அங்க அல்லலோயா பாடுவாங்க. அது அப்படியே அந்த கிரேக்க தத்துவத்தின் அடிப்படையில் நம்மள இருக்கக்கூடியவங்க அந்த விஷயத்தை அப்படியே கொண்டு நாற்காலியில் அமர்ந்து தொழுவது அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஹிஜ்ரி 800க்கு பிறகு. ஹிஜ்ரி 800க்கு முன்னாடி வரைக்கும் இந்த சட்டம் கிடையாது. ஹிஜ்ரி 800க்கு பிறகு இப்ப நம்ம எந்த ஹிஜ்ரியில இருக்கோங்க? 1446. எத்தனை வருடங்கள் வந்துருச்சு? இப்போ 600 வருடங்களுக்கு பின்னாடியில இருக்கிறோம் இல்லையா? இந்த 600 வருடங்களாகத்தான் இந்த நாற்காலியில் அமர்ந்து தொழுவது அப்படின்ற அந்த முறையே வந்துச்சு. சரி, இந்த நாற்காலியில் அமர்ந்து மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கா? அதுக்கு இடம் இருக்குதா, அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்டா, மார்க்க சட்டத்தின்படி நாற்காலியில் அமர்ந்து தொழுவதற்கு அனுமதி இல்லை. மார்க்க சட்டத்தின்படி நாற்காலியில் அமர்ந்து தொழுவதற்கு அனுமதி இல்லை. அப்ப இப்ப எல்லா இடத்துலையும் வந்துருச்சுங்க பரவலாம். எல்லாம் அப்படிதான் இல்லை. அப்படி நாற்காலியில் உட்காரலாம்னா உட்காந்துலாம் தொழ முடியாதுங்க, தரையில உட்காந்து அப்படிதான் நம்ம சொல்றோம் இல்லையா? அதுக்கு என்ன சட்டம் அப்படின்னா, மார்க்க சட்ட வல்லுநர்கள் தெளிவா நம்ம சொல்லிட்டாங்க. இப்ப பரவலாக எல்லா இடங்கள்லையுமே உணவு வர்க்கங்கள் இதெல்லாம் மனிதனுக்கு அந்த விஷயங்கள்லாம் மாறுபட்டு நவீனங்கள் கூடினதுனால இப்ப உணவு வகைகள் நிறைய விஷயங்கள்லாம் உடல் ஆரோக்கியத்தை குன்றக்கூடிய, உடல் ஆரோக்கியத்தை இல்லாமல் ஆக்கக்கூடிய, நோயை உண்டாக்கக்கூடிய உணவுகள் தான் அங்கங்க இருக்கு. அதனால அந்த உணவுகளையே நம்ம சாப்பிடுறதுனால நமக்கு நின்றும் தொழுக முடியல, உட்கார்ந்தியும் தொழுக முடியல, தரையில உட்கார்ந்தியும் தொழுக முடியல. நாற்காலியில் அமர்ந்து தொழுவதுதான் அப்படிங்கிற அந்த விஷயம் உமூமுல் பல்வா. நல்லா கவனிக்கணும். உமூமுல் பல்வா. உமூமுல் பல்வானா என்ன அர்த்தம்னா, பரவலாக உலகத்தினுடைய பல பாகங்களில் ஏற்பட்ட முசீபத் அப்படின்னு அர்த்தம். உலகத்தினுடைய பல பாகங்கள்ல ஏற்பட்ட முசீபத், அந்த முசீபத், அந்த துன்பம் அப்படிங்கிறது பரவலாக ஏற்பட்டிருக்கு எல்லாத்துக்குமே. அது வயசானவங்களா இருந்தாலும் சரி,
நடுத்தர வயதிகளாக இருந்தாலும் சரி, வாலிப வயசு உள்ள பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா, அது சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இடுப்பு எல்லாத்துக்கும் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாத்துக்கும் நாற்காலியில உட்கார்ந்து தான் தொழுகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவுல வந்துருச்சு. அந்த உம்முல் பல்வா என்று சொல்லப்படக்கூடிய பொதுவாக ஏற்பட்ட துன்பம் என்கின்ற அடிப்படையில் இது சலுகை தரப்பட்டிருக்கிறது. எப்படிங்க? உம்முல் பல்வா என்று சொல்லப்படுகின்ற பொதுவாக ஏற்பட்ட முசீபத் என்ற அடிப்படையில் இதற்கு சலுகை தரப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில தான் இமாம்கள் சொல்றாங்க, அப்படி நாற்காலியில் அமர்ந்து தொழக்கூடியவர்கள் ஃபர்ஸ்ட் சஃப்ல, இரண்டாவது சஃப்ல, மூணாவது சஃப்ல இருக்காம நான்காவது சஃப்க்கு மேலாக ஓர பகுதியில் நீங்க நாற்காலி போட்டு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில தான் எல்லா இடத்துலையும் இப்ப நாற்காலி போடப்பட்டு அந்த பெஞ்சில் உட்காந்து நம்ம தொழுகிறோம். அதுல ஒரு சில நேரங்கள்ல இந்த நாற்காலியில் அமர்ந்து தொழக்கூடியவங்க தான் தொழுகைக்கு கரெக்டா வராங்க. எப்பவுமே இந்த நின்று தொழுகிறாங்க பாருங்க, அவங்க திங்கு முடிச்சவன்றனால ரொம்ப லேட்டா வர்றது அல்லது தொழுகைக்கு வருது இல்லை இல்லையா? இந்த நாற்காலியில் உட்கார்ந்து தொழுகிறவங்க தொழுகைக்கு கரெக்டா வரக்கூடியவங்க. இன்னும் சொல்ல போனா வாங்க சொன்ன உடனே வந்துருவாங்க. இன்னும் சொல்ல போனா இமாம் வர்றதுக்கு முன்னாடி வந்துருவாங்க. இமாம் வராரா இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? நான் இங்க சொல்லல, ஐயப்பாக்கம் சலாமத் மஸ்ஜித் எல்லாமே சலாமத்தானது. மற்ற பகுதிகளில் சொல்றேன், இமாம் வந்துட்டாரா இல்லையா அப்படின்னு பார்க்கிறதுக்கு அந்த வாங்க சொல்றதுக்கு முன்னாடியே வரக்கூடியவங்க பெரியவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? அந்த அடிப்படையில நம்ம என்ன சொல்றோம், சரி ஃபர்ஸ்ட் சஃப்ல நாற்காலி போட்டு தொழுவுங்க, ரெண்டாவது சஃப்ல நாற்காலி போட்டு தொழுவுங்க, ஆனா ஓர பகுதியில அது தொழுவுங்க. பின்னாடி வரக்கூடியவர்கள் அவங்க முன்னாடி சஃப்ல நிக்கிறதுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம நீங்க தொழுவுங்க அப்படின்ட்டு நம்ம அனுமதி சலுகை இப்ப உள்ள காலகட்டத்தின்படி, ஹிஜ்ரி 800க்கு பிறகு உள்ள காலகட்டத்தின்படி மார்க்க சட்ட வல்லுநர்கள் குர்ஆன் ஹதீஸிற்கு தோதுவாக இந்த சட்டத்தை உம்முல் பல்வா பொதுவாக ஏற்பட்ட முசீபத் என்கின்ற அடிப்படையை வைத்து இதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நாற்காலியில் அமர்ந்து தொழுவது அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது, சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒரு வரையறையை அவர்கள் வைத்து தொழ வேண்டும். இது புரிஞ்சுங்களா? அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஸலாத்து ரஜுலி காயிதன், ஒரு மனிதன் அமர்ந்து தொழக்கூடிய தொழுகை நிஸ்ஃபு ஸலா, தொழுகையினுடைய பாதி நன்மையை தான் பெறக்கூடியதாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? நின்று தொழுதா முழுமையான நன்மை, உட்கார்ந்து தொழுதோம் படுத்துட்டு தொழுகிறோம், உட்கார்ந்து தொழுதா பாதி, படுத்துட்டு தொழுகிறோம்னா முக்காவாசி, அந்த அளவுக்கு தான் நன்மை அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய வார்த்தையிலே வந்தது. இது புகாரி ஷரீஃபிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்த ஃபர்து என்னன்னா சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம ஓதும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம் இல்லைங்களா? எல்லா ரக்காயத்திலையுமே ஓதுறோம். ஃபர்ஸ்ட் ரக்காயத்து, ரெண்டாவது ரக்காயத்து, மூணாவது ரக்காயத்து, நாலாவது ரக்காயத்து, எல்லா ரக்காயத்திலையும் ஓதுறோம் ஃபாத்திஹா சூரா இல்லைங்களா? அதனால தான் பாருங்க, புதுசா இஸ்லாத்திற்கு ஏற்று வந்தவங்களுக்கு முதல்ல சூரத்துல் ஃபாத்திஹா சொல்லி கொடுப்பாங்க, ரெண்டாவது அத்தஹியாத்து சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா இந்த ரெண்டுமே ஃபர்து, இந்த ரெண்டையும் விட்டுட்டா தொழுகை கூட. புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு முதல்ல இந்த ரெண்டை தான் சொல்லி கொடுக்கணும். நீங்களாம் பார்த்துக்கோங்க, உங்கள் மூலமாக யாராவது புதிதாக இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு நீங்க சொல்லி தர வேண்டியது சூரத்துல் ஃபாத்திஹாவும் அத்தஹியாத்தும் தான். இப்போ அந்த அடிப்படையில சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம ஓதுறோம்ல, அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா ஸலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற சூராவை நீங்க ஓதாமல் தொழுகையே கிடையாது. ஒருத்தர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமையே தொழுதாங்கன்னா அந்த தொழுகை கூடாது. உதாரணத்துக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிச்சு துணை சூராவை ஓதி முடிச்சு இமாமு ருக்குவுக்கு போறாரு. அந்த சமயத்துல நம்ம ஓடி செஞ்சுட்டு சேரணும். இமாம் ருக்குல இருந்து எழுந்திருச்சுட்டா நமக்கு ஒரு ரக்காயத்து போயிடும். இப்ப நம்ம அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி இமாமோட சேரணும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலையே, அப்ப அந்த ஒரு ரக்காயத்து கூடனா
அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வருது இல்லையா? இப்போ நீங்க இமாமுக்கு பின்னாடி நின்று தொழுகிறதுனால இமாமை வைத்துதான் உங்களுடைய தொழுகை கணிக்கப்படுது. இமாம் ஓதிட்டார்ல, நீங்க ஓதணும். ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க? நியத் என்ன சொல்றீங்க? இந்த தொழுகையை சிறப்புமிக்க கிப்லாவை நோக்கி இந்த இமாமை பின்தொடர்ந்து தொழுகின்றேன் நியத் பண்ணிட்டீங்களா? அந்த இமாம் ஓதுனாரா இல்லையா? அப்ப நீங்க ஓதுற மாதிரி தான். அதனால நீங்க அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு அப்படியே குனிஞ்சிட வேண்டியதுதான், ருக்குவுக்கு போயிட வேண்டியதுதான், தொழுகை முடியும். இதுதான் சட்டம். அப்ப அந்த அடிப்படையில சூரத்துல் ஃபாத்திஹா என்பது அதுவும் ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபர்லாக இருக்கிறது. அந்த சூரத்துல் ஃபாத்திஹால நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லணும். என்னங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்றது அது ஒரு தனி ஒரு ஃபர்ல். இப்போ இதுல இமாம்கள் சொல்றாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது சூரத்துல் ஃபாத்திஹாவில் அது ஒரு ஆயத்தா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கருத்து வேற்றுமை. அதுல நீங்க பாத்தீங்கன்னா குர்ஆன்லயே நீங்க பாத்தீங்கன்னா சூரத்துல் ஃபாத்திஹால எத்தனை ஆயத்துங்க போட்டுருக்கோம்? 7 ஆயத்து போட்டுருக்கோம். 7 ஆயத்துங்க போட்டுருக்கோமா? 7 ஆயத்து. 7 ஆயத்துல நீங்க கணக்கு பண்ணுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலத்தாலின். ஏலாயிரம் வந்துச்சா? இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சேர்த்தாதான் 7 ஆயத்து இல்லையா? ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எல்லா சூராவுடைய ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டிருக்குங்க பரக்கத்துக்காக வேண்டி. அதனால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரத்துல் ஃபாத்திஹால உள்ள தனித்த ஆயத்தாக நீங்க கணிக்க கூடாது. எல்லா சூராலையும் அது ஒரு தனித்த ஒரு ஆயத்துக்காக பரக்கத்துக்காக வேண்டி சொல்லப்படுது. நீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்க 6 ஆயத்து ஆயிடுமே. இல்ல, ஒண்ணு 7 ஆயத்து தான். எப்படி? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். அந்த இடத்துல நீங்க குர்ஆன்ல எல்லா குர்ஆன்லயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வட்டம் போட்டுருக்கோம் இல்லையா? அது ஒரு ஆயத் தான் கருதப்படுது. 6வது ஆயத். கைரில் மக்லூபி அலைஹிம் வலத்தாலின் 7வது ஆயத். புரிஞ்சுங்களா? விஷயங்கள் புரிஞ்சா எப்படின்னு குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்தாலே அதுல தெரியும் உங்களுக்கு. அதனால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரத்துல் ஃபாத்திஹாவில் கட்டுப்பட்ட ஒரு ஆயத் அல்ல. அது எல்லா சூறாக்களிலும் பரக்கத்துக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய ஆயத்தாக அது இறக்கி அருளப்பட்டது அப்படின்னு ஒரு சில இமாம்கள் சொல்றாங்க. ஒரு சில இமாம்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒரு ஆயத்தும் அல்ல, மற்ற சூறாக்களுடைய ஆயத்தும் அல்ல, அது மற்ற சூறாக்களுடைய ஆயத்தும் அல்ல. நம்ம ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்திலையும் சொல்லணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்காங்க. நபி அவர்களுடைய சுன்னத்துக்கு கட்டுப்படணுங்கிற அடிப்படையில எல்லா சூறாக்களுடைய ஆரம்பத்திலையும் அது சொல்லப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால நம்ம அதை சொல்லணும். அதனாலதான் ஹனபிமார்கள்ல தொழு வைக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்றது இல்லை இல்லையா? ஹனபி பள்ளிவாசல்ல நீங்க எல்லாம் தொழுது பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்து சூராலையும் சொல்றது இல்லை, துணை சூறாலையும் சொல்றது இல்லை. அதனாலதான் சில பேர் அஜத்து என்ன அஜத்து, அந்த அஜத்துலாம் சொல்றதே இல்லை அந்த இமாமு, ஏன் நீங்க மட்டும்தான் சொல்றீங்க, உலகத்திலேயே நீங்க ஒருத்தர் மட்டும் தான் சொல்ற மாதிரி தெரியுது எனக்கு அப்படின்னு சில பேர். இல்லைங்க, அது ஷாஃபி மத்ஹபின் அடிப்படையிலையும் சொல்லப்படுது. ஷாஃபி மத்ஹபின் அடிப்படையில ஷாஃபி முஸல்லமா இருக்கிறதுனால நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லணும். அது ஷாஃபி மத்ஹபுக்குரிய சட்டம். ஹனபி மத்ஹபுடைய பள்ளிவாசலா இருக்கிறதுனால அங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்ல மாட்டாங்க. அது ஹனபி மத்ஹபுக்குரிய சட்டம் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு விளக்கி சொல்லப்படுது. அப்ப ஆக மொத்தம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை சப்தமிட்டு தான் சொல்லக்கூடாது. ஹனபில உள்ள சட்டம் என்னன்னா சப்தமிட்டு சொல்லக்கூடாது, அமைதியான சப்தமிட்டு சொல்லக்கூடாது, அமைதியா சொல்லணும். ஆனா ஷாஃபி மத்ஹப்ல இல்ல, சப்தம் போட்டே சொல்லுங்க, அது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒரு ஆயத் அப்படின்னு ஷாஃபி மத்ஹபுக்குரியவர்கள் சொல்றாங்க. இப்ப அதுக்கடுத்த பொருள் ருக்கு செய்யணும். இந்த ருக்கு செய்யறதுல எப்படி செய்யணும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
சும்மர்கா ஹத்தா தத்மஇன்ன ராக்கிஅன். ருக்கு செய்யும் போது இத்மினான் என்ற அமைதியோடு, மன அமைதியோடு ருக்கு செய்யுங்க. அப்ப குனிஞ்சிட்டு எந்திரிச்ச மாதிரி நீங்க குனிஞ்சு எந்திரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. மக்கள்லயே தொழுகையில் திருடன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, தொழுகையில எப்படி போய் திருட முடியும்? ஆமா, தொழுகையில செய்யப்படக்கூடிய ருக்கு சஜிதா அவன் ஒழுங்கா செய்யாதவன் அவன் தொழுகையில் திருடனாக இருக்கிறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்ப அதனால ருக்கு சஜிதாவை என்ன செய்யணும்? நிம்மதியோட நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் ருக்குவிலிருந்து எழுந்திருக்கும் போது சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தானே எந்திரிக்கிறோம். அப்படி சொல்லுவோம் ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்லிட்டு கையை உயர்த்தணும். அது ஒரு தனி ஒரு ஃபர்லாக இருக்கிறது. அதுக்கப்புறம் சஜிதா செய்யணும். 2 சஜிதாக்கள். 2 சஜிதா செய்யும் போது இப்போ நீங்க முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, இப்போ இதுல நிறைய பேர் கவனக்குறைவு தான். என்னன்னா, சஜிதாவினுடைய உறுப்புகள் எத்தனை? சஜிதாவுடைய உறுப்புகள் 8 அப்படின்னு எல்லா இமாம்களும் சொல்றாங்க. ஒரு சில இமாம்கள் சஜிதாவுடைய உறுப்புகள் 7 அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த சஜிதா செய்யும் போது அந்த 7 உறுப்புகளும் தரையில் பட வேண்டும். அப்படி பட்டாதான் சஜிதா, இல்லைன்னா சஜிதா இல்லை. எல்லா இமாம்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 4 மதுஹபுக்குரிய இமாம்களும் சஜிதாவினுடைய உறுப்புகள் 8. சஜிதாவுடைய உறுப்புகள் 8 என்னன்னா, நெற்றி, மூக்கு, 2 உள்ளங்கை, 2 முட்டு, 2 கால் பெருவிரல். 2 கால் பெருவிரல், 2 முட்டு, 4 ஆச்சா? 2 உள்ளங்கை 6 ஆச்சா? மூக்கு, நெற்றி 8. இந்த 8 தான் சஜிதாவுடைய உறுப்புகள். இந்த சஜிதாவுடைய உறுப்புகள் சஜிதா நீங்க செய்யும் போது இந்த 8 உறுப்புகளும் தரையில இருக்கணும். அதுதான் சஜிதா. இப்போ நெத்தி இல்ல, சும்மா இப்படி உள்ளடிச்சு எண்ணிக்கிறாரு, நெத்தியும் படல மூக்கும் படல, சஜிதாவாக ஆகுமா? இல்ல, சஜிதாவாக ஆகும். இப்போ 8 உறுப்புகளும் படணும் அப்படிங்கிறது மார்க்க சட்ட வல்லுநர்கள் உங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியா அத்தஹியாத்தினுடைய இருப்பு. அத்தஹியாத்தினுடைய இருப்பு, அந்த அத்தஹியாத்தினுடைய இருப்புல பாருங்க, நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, அத்தஹியாத்து வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அல் முபாரகாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொல்லிட்டு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு கை விரலை நீட்டி நம்ம காட்டணும். இப்படி டிங்கு ஆட்டக்கூடாது. ஆட்டணும்னா வாழ்க்கையே ஆட்டம் கலையும். என்ன செய்யணும்? இப்படிதான் நீட்டி வச்சுக்கணும். இப்படிதான் நீட்டி வைக்கணும். ஷாஃபி மதஹபின் அடிப்படையில, ஹனபி மதஹபின் அடிப்படையில அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி நீட்டி காட்டிட்டு இப்படி படுக்க வச்சிருக்கணும். டிங்கு ஆட்டக்கூடாது. சரிங்களா? தொழுகையுடைய சிந்தனையும் போயிடும். அது இடதுசாரிகள், நம்ம மார்க்கத்திலே சில இடதுசாரி டிங்குன்னு ஆட்டுவானுங்க. கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஆட்டினாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. அது நல்லா விளங்கிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பக்கத்திலேயே இருந்த அஜல்லு சஹாபத்துகளாக இருக்கக்கூடிய ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சுவனத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள். இது அல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையெல்லாம் சொர்க்கவாதி என்று சொல்லியிருக்கிறார்களோ அத்தனை சஹாபாக்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமா விரலை நீட்டியவாறே வைத்திருக்க வேண்டும், அல்லது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிட்டு இப்படி நீட்டிட்டு அப்படி படுக்க வச்சிடணும். அவ்வளவுதான். இதைத்தான் சொல்லி இருக்கிறார்கள். அவங்க சொல்றது, இடதுசாரிகள் சொல்றது இப்படி டிங்குன்னு ஆட்டணும் அப்படின்னு. என்னைக்கு அந்த கையை ஆட்டுற மாதிரி, விரலை ஆட்டுற மாதிரி வச்சானோ அன்னைக்கே எல்லாருடைய வாழ்க்கையும் போச்சு. எல்லாருடைய வாழ்க்கையும் சிதைஞ்சு போச்சு. அன்னைக்கே வழிமார்களை மதிக்க மாட்டாங்க, மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் மதிக்காமே போயிடுவாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா விரலை நாம் நீட்டியவாறு வைக்க வேண்டும். இப்போ இதுல மார்க்கெட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அத்தஹியாத் இருக்குது, அது சாதாரணமான துவா கிடையாது.
அத்தஹியாத் இருக்குதே சாதாரணமான துவா கிடையாது. எப்படிப்பட்ட துவா தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜினுடைய பயணத்துல அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்துல 70 திரைகள் திறக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி 7 வானங்கள், இந்த பூமியிலிருந்து 7 வானங்களை கடந்து போறாங்க. சித்ரத்துல் முன்தஹா என்ற இலந்தை மரத்தையும் கடைசி இறுதி எல்லை அதுதான். எல்லா மலக்குமார்களும் அந்த எல்லையோட நின்றுவாங்க, அதுக்கு மேல போக முடியாது. அந்த இறுதி எல்லை அதையும் தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட இந்த உடலோடு போறாங்க, அந்த ரூஹோடு போறாங்க, உயிரோடு போய் இந்த சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டும் போது 70 திரைகள் ஒவ்வொன்றாக அப்படியே திறந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அப்படியே உள்ள வரவழைத்து அல்லாஹ்வுடைய நூரானியத் என்று சொல்லப்படுகின்ற தஜல்லியாத் என்று சொல்லப்படுகின்ற ஒளி பிரகாசத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்ததுமே அவங்க கண்டுகளித்த அந்த பேர் ஆனந்தத்தின் அடிப்படையில் அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து வல் முபாரகாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைஹி அப்படின்னு அந்த லில்லாஹ் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். யாருக்கு இந்த சலாம் சொல்றான்? அல்லாஹ் நபி அவர்களுக்கு சலாம் சொல்றான். எப்படிப்பட்ட நபி? நம்முடைய உயிரினும் மேலான நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வே நபி அவர்களை பார்த்து சலாம் சொல்லியிருக்கானா, அந்த நபி நம்மை போன்றவர்கள் அப்படி நீங்க சொல்லலாமா? சாதாரணமான மனிதர் நீங்க சொல்லலாமா? ஆனா இன்னைக்கு உள்ள நம்ம சில பேரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் சொன்ன உடனே அல்லாஹ்வே சலாம் சொல்லிட்டானே, சலாமுக்கு மிகப்பெரிய ஒரு பரக்கத்து இருக்குது. அந்த பரக்கத்து நமக்கும் வேணும்ல, நபி அவர்களுக்கு மட்டும் போது அப்படின்னு கீழே சித்ரத்துல் முன்தஹாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பின்பற்றி மற்ற மலக்குகள் எல்லாமே சொன்னாங்க அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். யா அல்லாஹ், நீ சொன்ன அந்த சலாம், அந்த அமைதி, அந்த நிம்மதி எங்கள் மீதும், அதுபோல இனி கியாமத் நாள் வரை வரக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக இருக்கக்கூடிய எங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அப்படின்னு உடனே சலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த சலாமை அப்படியே பரப்பி விட்டுட்டாங்க. எல்லாத்துக்கும் பரக்கத், எல்லாத்துக்கும் பரக்கத். எவ்வளவு பெரிய முபாரக்கான ஒரு விஷயம் பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். எல்லாத்துக்கும் சலாமை விரிவாக்கி விட்டுட்டாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும்போது அப்படிதான் சொல்லுவாங்க, வ அன்னி நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. நம்ம தான் என்ன சொல்லுவோம்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையினுடைய கடைசி இருப்புல ஓதக்கூடிய அந்த அத்தஹியாத்தை அங்கு சொன்னது. அதனாலதான் அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். தொழுகை என்பது இறை நம்பிக்கையாளர்களுடைய ஏணிப்படியாக மிஅராஜாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எல்லாம் மிஅராஜுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? தொழுகையை ஒழுங்கா தொழுதா மிஅராஜுக்கு போயிடலாம். நபி அவர்களுக்கு கிடைத்த அந்த பாக்கியம் நமக்கும் தொழுகையில் கிடைக்கும். நம்ம அது மாதிரி தொழுகிறோமான்றதை யோசிச்சு பார்த்துக்கணும். நபி அவர்கள் தொழுகையிலே அல்லாஹ்வை கண்டாங்க. நம்ம அல்லாஹ்வை பார்க்கணும்ன்ற அந்த அந்தஸ்துக்கு போக தேவையில்லை. ஆனா அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான்ற அந்த அந்தஸ்துலயாவது நம்ம இருக்கணும்ல. நம்ம தான் என்ன செய்யறோம்? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், ஜிப்பாவை சரி பண்றோம், சட்டையை சரி பண்றோம், பக்கத்துல யாராவது இடிச்சு நின்றா இப்படின்றோம். எல்லா வேலையும் தொழுகைக்கு பிறகு செய்யணும். அப்ப எப்படி தொழுகையில அல்லாஹ்வை காண்பது, அல்லாஹ் நம்மளுக்காக பார்க்கிறது? எதுவுமே முடியாது இல்லையா? வாங்க சொல்ல டைம் ஆயிடுச்சுலப்பா. அடுத்ததாக
தொழுகையினுடைய உள் ஃபர்துகளில் 10வது ஃபர்து. தொழுகையில் நாம் அத்தஹியாத் ஓதி, அதுக்கப்புறம் தரூத் ஷரீஃப் ஓதி, அதுக்கப்புறம் துஆ மஅ்தூரா இதெல்லாம் ஓதிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சலாம் கொடுத்து முடிக்கிறோம் இல்லையா? இப்போ 2 சலாம் சொல்றோம். இந்த 2 சலாம்ல முதல் சலாம் கொடுத்து நம்ம திரும்புவது அப்படிங்கிறது ஃபர்து. 2வது சலாம் கொடுத்து நம்ம திரும்புவது அப்படிங்கிறது முஸ்தஹப். முஸ்தஹப்னா விரும்பத்தக்கது. இப்போ ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிடுறாரு, எந்திரிச்சு போயிடுறாரு. தொழுகை கூடுமா? தாராளமாக கூடும், ஏன்னா ஃபர்தை முடிச்சிட்டாரு. 2வது சலாம் அப்படிங்கிறது முஸ்தஹப். அது செய்தால் நல்லது, ஆனா அதை செய்யாமல் விட்டால் குற்றம் உண்டாகும். இதை செய்யாமல் விட்டால் குற்றம் உண்டாகும். ஆனா ஃபர்ஸ்ட் சலாம் செய்யாமல் விட்டு விட்டால் தொழுகையே கூடாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்வதையே அவரு அத்தஹியாத் ஓதிட்டு எந்திரிச்சிட்டாரு அப்படின்னா தொழுகையே கூடாது. ஆனா முதல் சலாம் கொடுத்துடுறாரு, 2வது சலாம் கொடுக்கல அப்படின்னா தொழுகை கூடிடும், ஆனா குற்றவாளியாக ஆயிடும். அதனாலதான் முதல் சலாம் ஃபர்து, 2வது சலாம் முஸ்தஹப் என்று மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு நம்ம சலாம் கொடுத்து முடிவு செய்யணும் இல்லையா? இப்படி இந்த சலாம் கொடுத்து முடிப்பது தான் தொழுகையினுடைய ஹத்ம் என்று சொல்லப்படக்கூடிய முத்திரை. நீங்க சலாம் கொடுத்து முடிக்கும் போது தான் அந்த தொழுகைக்கு முத்திரை கொடுக்கப்படும். இவரு தொழுதுட்டாரு அப்படின்னு முத்திரை கொடுத்துரும். இந்த சட்டம் புரிஞ்சுங்களா? இதுதான் தொழுகையினுடைய உள் ஃபர்துகள் 10. இந்த உள் ஃபர்துகள் 10ல ஏதாவது ஒன்றை நாம் விட்டு விட்டால் அந்த தொழுகையே கூடாது. இப்போ இதுல நம்ம முக்கியமா விளங்க வேண்டியது, தொழுகை கூடாதுன்னு சொல்றீங்களே, பரிபூர்ணமான முறையில் கூடாது அப்படின்ற அர்த்தமா, அல்லது அந்த தொழுகை இல்லை என்ற ஆகிவிடக்கூடிய முறையில் அது கூடாதுன்னு சொல்றீங்களா? எப்படி அப்படின்னா, அதுல நமக்கு மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு தெளிவா சொல்றாங்க, இந்த தொழுகையினுடைய உள்பொருள்களை ஏதாவது ஒன்றை விட்டு விட்டால் தொழுகையே கூடாது. பரிபூர்ணமாக கூடாது, குறைவுள்ள தொழுகையா ஆயிரும் அப்படிங்கிற அர்த்தம்லாம் இல்லை. தொழுகையே முறிஞ்சு போயிடும். அப்ப என்ன செய்யணும்? திரும்பவும் நியத் செஞ்சு திரும்பவும் அவர் அந்த தொழுகையை தொழுகணும். தொழுதாதான் அவர் தொழுததாக கருதப்படும் அப்படின்னு மார்க்க சட்ட வல்லுநர்கள் குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் தஃப்சீரில நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த சட்டங்களை மனதில் பதிய வைத்து இந்த சட்டங்களை பின்பற்றி பேணுதலாக தொழக்கூடிய தௌஃபீத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நாம் தொழக்கூடிய அந்த தொழுகை கண்குளிர்ச்சி தொழுகையாக அல்லாஹ் தஆலா ஆக்கியல் புரிவானாக. அந்த தொழுகையின் மூலம் இம்மையிலும் நாளை மறுமையிலும் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய தௌஃபீத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.